வெல்கம் டு ஜம்லாக். நான் உங்க சோமஜான் பிஜேயோ. என்ன கொடுமை சரவணனது. ஆளுக்கு வரீங்க, நீங்களே ஒரு பேர் வச்சுக்கிறீங்க, என்ன கதை? அவன் நம்ம வைக்க நமக்கு பேரு, அடுத்து வைக்கிறதுக்கு நம்மளாம் நம்ம வச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்களே பாத்துருப்பீங்க. பின்னாடி ஏதோ வெள்ளை கலர்ல தெரியுது, மேகமா தெரியுது, அங்க வந்திருக்கோம். என்ன இடம்பா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கன்னிகள் மற்றும் புகை மீன்கள் கண்காட்சி. அதாவது நம்ம சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் வந்து போட்டிருக்காங்க. இங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இங்கே வந்து ஷோ எல்லாமே நடக்கும். நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 4 வயசு வரைக்கும் டிக்கெட் கிடையாது. 4 வயசுக்கு மேலே வந்தால் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வந்து இங்கே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பைக்கில் வந்தால் உங்கள் பைக் பார்க்கிங் சார்ஜ் 40, ஆட்டோவில் வந்தால் ஆட்டோவுக்கு 60, காரில் வந்தால் காருக்கு 80. நடந்து வந்துருங்க. எங்களை மாதிரி இங்கேருந்து ட்ரெயினை பிடிக்க பக்கத்தில் இருக்குன்னா பக்கத்துலேயே தான் இருக்கும். நடந்து வந்தீங்கன்னா செலவு மிச்சம். சரி ஓகே, உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து கடல் கன்னி இருக்காங்க. அதுக்கு வந்தது அதுக்காண்டி தானே. கண்ணியை பார்க்குறோம், தாக்குறோம், தூக்குறோம். 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிரில் கேட்குதா பொம்பளை ஷோக்கு? கண்ணின்னு சொல்லக்கூடாது, இருந்து அவங்க உங்கள் அண்ணி. நான் வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சி அதெல்லாம் அன்னைக்கே சொல்லியிருக்கோம்ல, யாரும் அண்ணி அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம தான். எல்லாருமே நம்ம நாங்கள் தான். எனக்கு கடல் கண்ணியை பார்க்குறோமோ இல்லையோ, போயிட்டு வெளியே வரதுக்குள்ள என்னோட கனவு கண்ணியை கூட்டுவாங்க. வாய்ப்பில்லை ராஜா. இனிய தமிழ் மக்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அவன் ஒரு வயசு வந்துடும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க வெள்ளை மாளிகைக்கு வந்திருக்கோம். வெள்ளை மாளிகைக்குள்ள நம்ம நினைக்கிற எல்லாமே இருக்கு சொல்கிறாங்க. கடல் கண்ணிலேருந்து கடல் பண்ணி வரை இருக்கா. அதெல்லாம் நம்ம போய் பார்த்து வந்துடுவோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பட் இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டோம், எதுக்கு வந்து நீங்கள் வெள்ளை மாளிகையை சூஸ் பண்ணி என்ட்ரன்ஸ் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இப்போ வந்து அமெரிக்காவில் எலெக்ஷன்லாம் நடந்துச்சுல, அதுக்கு ஆதரவாக வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவுட்டில் இருக்க உங்களுக்கு வியூவே வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல. உள்ளே வந்து தரமான என்ன பார்க்க போறோம்? கடல் கன்னி. அடா பண்ணி உள்ள நிறைய விஷயம் இருக்குடா. அது பலூன் உடச்சுலாடுறது அந்த மாதிரி பலூன். குழந்தைகளுக்கு நிறைய கேம்ஸும் உள்ள இருக்கு. நம்ம போயிட்டு பயங்கரமா நிறைய கேம்ஸ் வந்து விளையாட போறோம். நீங்களும் வந்து மறக்காம வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் கன்னி மற்றும் புகை மீன்கள் கண்காட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். வாங்க பின்னாடி ஆரம்பிக்கலாங்களா? பார்த்தல உள்ள வந்தோடனே வந்து ஒரு கடல் கன்னி வீட்டுக்குள்ள போனது மாதிரியே இல்லை. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. எங்க பார்த்தாலும் ப்ளூ கலர் ஸ்க்ரீனு. உனக்கான அந்த ப்ளூ கலர் அந்த ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது அதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம். அதிகமாக ப்ளூவா அதான் ப்ளூவா இருக்கு. தலைவர் திமிங்கலம் தான் வருதுனே, இங்க தானே வருது. ரெஸ்ட்ரூம் வெளியே இருக்கு, போயிட்டு வா. கடல் கன்னி வருது. எங்க வருது? அப்படியே வால் ஸ்மெல் அடிக்குது. சரியான. தயவு செய்து உங்க வீட்டுல ஏதாவது திருட்டு போன பொருள் இருக்கா? மோப்ப நாயோட நல்லா மோப்பம். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. டேய் அவன் தான் நல்லா அங்க பாரு. அவன் கூட அங்க பாரு. என்னடா பாக்க சிலைய பாருங்க. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல வந்து மோப்ப நாய் பிரச்சனை இருந்துச்சுன்னா இவன் நல்லா மோப்பம் பிடிக்கிறா. அவனை கூட்டு வாங்க வாங்க உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து மீன்களை தான் பார்க்க போறோம். வாங்க. ஓகே மக்களே, வந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்ல வரும்போது வந்து நிறைய மீன்களை வந்து நம்ம தொட்டிக்குள்ள பார்த்துருப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பாக்குறீங்க? இது வந்து டனல். அதாவது டனலுக்குள்ள நிறைய மீன்கள் இருக்கு. டனலுக்குள்ள நிறைய மீன்கள் இருக்கு. நிறைய குழந்தைகள் பார்த்தா குழந்தைகளை தாண்டி வந்து பெரியவங்களும் வந்து குழந்தைகள் காண்டி தான் வச்சிருக்காங்க. வந்தோடனே பார்த்தோன்னே அட்ராக்ட் மாதிரி பாருங்க. கலர் மீன் தான். என் நேரம் எல்லா சிவப்பு, மஞ்சள், பச்சை, ப்ளூ எல்லாமே இருக்கு. குழந்தையா தான் இருக்கு. என் நிலைமை இந்நேரம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் குழந்தைய கூட்டு வந்து பச்சை கலர் மீன் குழந்தையாவே மாறாதா? முட்டை ஓடுது ப்ரோ, பாருங்க முட்டை ஓடுது. ஆம்லேட் போட்டு எடுத்துருவா நைட்டு யூஸ் ஆகும் சைடிஷுக்கு. சரி ஓகே மக்களே, நீங்களும் வந்து இந்த ஒரு ஏரியாவை வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான இடத்துல நான் வந்து உங்களை பார்க்குறேன். வாங்க போலாம்.
ஓகே மக்களே, வந்து நம்ம மீன்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்க என்ட்ரி டிக்கெட் அந்த 100 ருபீஸ்லேயே வந்து மீன்களையும் பார்த்துலாம். கடல் கண்ணிக்கெல்லாம் தனி அமௌண்ட்லாம் கிடையாது. நீங்கள் அந்த என்ட்ரி ஃபீஸ்லேயே வந்து கடல் கண்ணியும் பார்க்கலாம். நம்ம கூட ஒரு கடல் பன்னி வந்துச்சு. நாங்கள் அந்த மீன்களை மானிட்டேஜ் எடுக்கிறதுக்குள்ள கடல் கண்ணியை பார்க்க ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெளில வரும்போதே மோப்ப நாயோட ரொம்ப மோப்பம் பிடிச்சவங்க உள்ளே தான் இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ மீ. படுத்துட்டு மாதிரி என்னடா பண்ற? பாருங்க கடல் கண்ணியை பாருங்க. நீச்சல் அடிக்கிற பாருங்க எப்படி பாருங்க. அங்க மீன் அவ்வளவுதானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அங்க மீன் எல்லாம் இருக்காங்க. நீ அதே மாதிரி இங்க பண்ணு. ஆய் காட்டு அங்க போயிடு அங்க போறா. சீரியஸா வைக்கப்படுறான்டா. இங்க பத்தியா உனக்கு இந்த மாதிரி சம்பளம் கிடையாது. இதுக்கு சம்பளம் வேண்டாம் எனக்கு. ஏய், எனக்கு தெரிஞ்சு இவன் சம்பளமே வேணாங்கிறான் அந்த மாசம். இதே மாதிரி எங்க அவங்க பாத்தியா இல்ல எனக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ எனக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அது விடுங்க, நீங்க போங்க. இந்த பாருங்க எனக்கு கொடுப்பாங்க. இங்க வாடா ஏதோ பண்றாங்கடா. 2 பேரும் ஏதோ பண்றாங்க. வாயா கிட்ட வாங்க. ஒரு மாசத்துக்கு கையை கழுவவே கூடாது. கர்மா எனக்கு நக்கு. எனக்கு தெரிஞ்சு அக்கா வாங்க கவமா இருங்பாய். அக்காவை ஏன்டா சைட் அடிக்கிற? இல்ல இப்பெல்லாம் எல்லாம் அக்கா தான் ட்ரெண்டிங்க. இவங்க பேர் என்ன? கடல் கண்ணி அக்கா. கடல் கண்ணி அக்கா. என்னக்கா எனக்கு நான் பக்கத்துல இருக்கேன். எனக்கு கொடுக்க முடியும், அவருக்கே கொடுக்குறீங்க. நான் பாவம் தானே. 400 ரூபா கொடுத்துருக்கேங்க. இவன் எனக்கு தெரிஞ்சு அந்த 100 ரூபாய்க்கு ஒரு முத்தம் வாங்குறது, பிளைன் பீஸ் வாங்குறதுக்காக 100 ரூபாய் கொடுத்தியாப்பா? ஐயோ, மறைந்திருந்து பார்க்கும் மர்மமெல்ல. டேய் டேய் ஐயோ டேய் டேய் போ. என்னடா பண்ற? டேய், உனக்கு கேமரா காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கேன்டா. பை பை பிசியோ. ஐயோ வீடியோ எடுக்க மாட்டேன். ஒருத்தர் கேமரா காசு கொடுத்துருக்கா, நீ வந்து அவனுக்கு எடுத்து விட்டு இருக்கிற. வா போற வாடா. அவன் எடுப்பான்டா. வீடியோ எடுத்தாச்சு. அவன் எடுப்பான்டா. அவனை எதுக்கு அவரு சும்மா பூச்ச பண்ணி கூட வந்தது. நீ எதுக்கு இப்ப என்னதான் பண்ற? கடல் கண்ணியை பார்க்க தான் வந்தது. அவங்க உங்க அண்ணிடா. அவங்க கண்ணி மட்டும் இல்ல, இனிமேல அவங்க எனக்கு தான் கடல் கண்ணி. என் கனவு கண்ணி அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தவங்க வராங்க. அப்படியா? அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஏக்கா வாங்க, எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டேன். ஏய், இவன் எல்லாம் எல்லாரும் அக்கா அக்காங்கிறான். இப்பெல்லாம் அக்கான்னு கூப்பிடுறேன் ட்ரெண்டிங்க. அக்கான்னு கூப்பிடுறதுக்கு என்னது? பலூன் அக்கா, டெய்லர் அக்கா, மோட்டிவேஷனல் அக்கா. இவங்க என்ன அக்கா? இவங்க கண்ணி அக்கா. யாரா இவன்? டேய் 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 கிளம்புவோம். உட்காரு அங்க உட்காரு. பாரு. டேய், இவன் யாரா இவன்? 10 அடி இல்ல பரம ஃப்ரெண்ட் தான். அவருக்கு முத்தம் கொடுங்க. அவ்வளவுதான். நான் வேணா அங்க வந்துருட்டா. நான் நல்லா நீச்சல் அடிப்பேன். நான் முங்கு நீச்சல் அடிப்பேன். கடப்பாறை நீச்சல். கீழே போய் கல்லெல்லாம் எடுத்து வருவேன். கல்லை கீழே இல்ல. அவன் வேஸ்ட். நான் எல்லாரையும் பார்த்தேன். நீச்சல் எப்படி அழகு பழகிருக்கேன். நீச்சல் ஏதோ தேடுறான். என்ன தேடுறான்னு தான் தெரியல. பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க. குனிய நான் மேலே ஏறி உள்ள குதிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே ரொம்ப இது. அக்கா, நீங்க கியூட்டா இருக்கீங்க. வெரி கியூட். செம்ம கியூட். சூப்பர். உண்மையிலே வந்து ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஒருத்தருமா நம்ம பார்த்த வேலை ஒருத்து இல்ல என்ன பண்ணா, ஒருத்தன் வந்து ஒரு தண்ணியில எவ்வளவு நேரம் முழுகிட்டு நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க போது, அதாங்க அவங்க கடல் கண்ணி. நம்ம கடல்ல பண்ணி மாதிரி வாழ்றோம், அவங்க கண்ணி மாதிரி இருக்காங்க. கையில இருந்து அவங்க என் கனவு கண்ணிதான். கண்ணி தான் என் உலகமே. கடல் கண்ணி கிடையாது, என் கனவு கண்ணி. என் உலகமே அவங்க தான். என் உசிரே அவங்க தான். பாருங்க. ஆனா இவங்களுக்கே இவ்வளவு சொன்னா இன்னொருத்தவங்க வராங்க. ஐயோ அண்டவா பாவா எப்ப வருவீங்க? வா வா வா. படுத்து அது வரைக்கும் நான் இங்கதான் படுத்திருப்பேன். இங்க பாரு, இன்னொருத்தவங்க வர வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். இன்னைக்கு வந்து ஊருக்கே போன 2 நாள் இங்கே தங்கிடுவோம்.
அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஆனா பொம்பளை சோக்கு பசங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அவங்க இல்லை என்னை பார்த்து ரசிக்கிறாங்க. மாமனை மனசுக்குள்ளே ரசிப்பாங்களே. இருங்க இருங்க இருங்க, நான் முன்னாடி படுத்துக்கிறேன். அப்படிதாங்க. எங்க நான் கீழே படுத்துக்கிறேன். போடா, ஏந்திரிச்சு போ. நான் அவன் தான் எனக்கு போட்டி அவரான்னு பார்த்தா இவன் அவனுக்கு மேல இருக்கா. இவன் எனக்கு தெரியாது. நான் இங்கதான், இதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன். ஓகே மக்களே, நம்ம வந்திருக்கிறதுக்காக நமக்காக ஸ்பெஷல் ஷோ வந்து அவங்க இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுக்கு நன்றி சொல்லலாம் அவங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக இங்கே ஒவ்வொரு ஃபேமிலியோட வரணும். அது சில்ட்ரன்ஸும் கூப்பிட்டு வரலாம். பாருங்க, 10 இது பேச மரத்தில் வரேன், எடுத்துக்கோங்க. வேண்டாமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஓகே, போதும், கிளம்புவோமா? கிளம்புவோமா? இன்னொரு அரை மணி நேரம் மட்டும். இன்னும் அரை மணி நேரம்? ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான். வராங்கடா. கமான். நானும் வரேன் கூட. இடுப்புல டாட்டூ போட்டுருக்காங்கடா. நானும் அதுக்காக சிகரெட் அடிப்பேன். ஓகே மக்களே, நாங்களே பார்த்துட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு காமிக்கணும். கண்டிப்பா நீங்களும் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அது வரைக்கும் கண்டிப்பா ஒரு நாள் வாங்க, வந்தே ஆகணும் நீங்க. போடா, என்னடா பண்ணுற? நீங்க எவ்வளவு நேரம்டா பாப்பேன்? பானதாக்கு ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு வந்துருக்கலாம். அரை மணி நேரம் 6 மணி நேரம் உள்ள படுத்துருக்கு. வாடா போவோம், அடுத்து போக வேண்டியிருக்கா. மக்களே, எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்துச்சா? போயிட்டு பேசுறதுக்கு வார்த்தைகள் வரல. கண்டிப்பா ஒரு தடவை வந்து பார்க்கலாம். நம்ம கண்டிப்பா 100 ரூபாய்க்கு ஒர்த்துனா ஒர்த்து. அப்படி ஒரு ஒர்த்து. என்ன ஒர்த்து 100 ரூபாய்க்கு உங்களுக்கு? கடல் கன்னிங்க. எங்க இது என்னது கன்னினால எவ்வளவு ஃபேமஸ். கடல் கன்னி எவ்வளோ நேரம் நல்லா டைவ் அடிச்சாங்க. கீழே எல்லாம் குனிஞ்சு பார்த்தோம் நம்மளாம். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஓகே மக்களே, உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்குமே நீங்க வந்து ஒர்த்தபுளா வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நீ எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா ஒர்த்து தான். கண்டிப்பா இல்ல, குழந்தைங்களை கூட்டு வரலாம். குழந்தைங்கலாம் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அவங்களால என்ஜாய் பண்ணுவாங்க. வரும்போது என்ட்ரன்ஸ் எல்லாம் மீன் கலர் கலரா ஃபிஷ் அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள இருந்த கடல் கண்ணி. இதுக்கு மேல என்னங்க வேணும் வாழ்க்கையில? அது கப்புள்ஸ்லாம் வந்திருக்காங்க. கப்புள்ஸ்லாம் வந்து தனியா பார்க்கலாம். பசங்களாம் வந்து அதோட ஜாலியா இருக்கும். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லவர்ஸ் டேக்கு எல்லாரோட பிளான் எங்க வருங்க? சிங்கிள் வந்துருங்க. லவர்ஸ் டேக்கு சிங்கிள் பசங்க எல்லாம் இங்க வந்து கனவு கண்ணி சைட் வச்சிருக்காங்க. அதுக்கு தேவை லவ் பண்ணி வீணா போறதுக்கு இங்க வந்து இந்த கண்ணியை பார்த்து வீணா போயிடலாம். அவ்வளவுதான். 100 ரூபா தான் அந்த கண்ணிக்கு. ஆள் பாப்பாங்கடா. இல்ல சும்மா சாதாரண கண்டென்ட்டுக்காகவே யாரும் மனதை புண்படுத்த நோக்கம் இல்லை. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கடல் கண்ணியை பார்த்து நீங்கள் வெளியே வந்து கேட்டீங்கன்னா நீங்கள் நம்ம சாப்பிட்ற ஐட்டம், பர்ச்சேசிங் ஐட்டம் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசலாம். எனக்கு ஒன்று வேணும். மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் கோயிலுக்குள்ள வந்திருக்கோம். இப்படிதாங்க நல்லா பேய் நீங்களாம் நினைப்பீங்க பேய் இருக்கா உண்மையா இல்லையா நம்ம போய் கண்டுபிடிச்சிடலாம். இப்படிதான் ஒரு நாள் நான் ஸ்கூல் படிக்கும்போது போனோம். கிணத்துக்கு பசங்களாம் குளிக்க போனோம். இப்படிதான் நீங்கள் கேளுங்க. கிணத்துக்கு போனோம். போயிட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல ஏதோ கருப்பாக ஒன்று நிற்கிது. திடீர்னு பார்த்தா சைக்கிளில் காற்று மட்டும் இறங்குது. அடுத்து அப்படியே சைக்கிளை உருட்டுறோம். டப்புன்னு டீப்பு வெடிக்குது. அப்படியே சைக்கிளை போட்டு போனோம். நீங்கள் நம்மளாட்டி அதான் நெசம் இருங்க, நான் உங்களுக்காண்டி காட்டுறேன். ஆனால் இங்கே நமக்கு பேயெல்லாம் பயம் கூட. அப்பயே நான் அப்படி நெஞ்சில் நின்னேன். பாறையா போ அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பயப்படாம வாங்க, நான் இருக்கேன் உங்களுக்காண்டி. வாங்க. ஒரு இருட்டா இருக்கு. ஒரே இருட்டா இருக்கு பாருங்க. இந்த சும்மா டம்மி அப்படிங்களா? ஃபைட்டு கொடுத்துருவேன். வாங்க மக்களே போலாம். ஒரே இருட்டா இருக்கு. எது பாதனே தெரியலையே. சவுண்டெல்லாம் வச்சு நல்லா பயமுடுத்த முடியுமா? வாங்க. ரைட்டா லெஃப்டா? ரைட்டு. இங்கே பாருங்க. பாருங்க ஒரு போட்டோ எடுங்க. ஒண்ணுமே இல்லை. வாங்க போவோம். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அங்க போலாம். வளம். வாங்க. அங்க இங்க ஒரு சித்தர் உட்காந்துருக்காரு. இந்த சித்தரை பார்த்துட்டு போங்க. வாங்க. சித்தரை காட்டுங்க. அப்படியே காட்டுங்க.
என்னங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? உட்கார வச்சிட்டாங்க உங்களை போய். எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. என்ன செய்ய? இதுதான் இதுக்கெல்லாம் வர மாட்டேது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஓ இங்க ஒரு ஆள் இருக்காங்க. நம்ம வேணா சும்மா அடிச்சேன், அப்படி பேப்பர் சொன்னாங்க அடிச்சேன். இன்னும் மூஞ்சிதான் ஒரு மாதிரி காட்டி கொடுத்துருச்சு. உண்மைக்கேங்க வெளியே சொன்ன மானக்கேடு. டக்குன்னு அவர் பார்க்கல, எல்லாம் பொம்மையா இருந்துச்சு. அவ்வளோ நம்ம தான் போற பொம்மை தானே எல்லாம். இன்னும் டப்புன்னு ஒருத்தர் வந்து நிற்கிறான். காட்டிக்க கூடாது, என்ன அறியாமலே. அது எல்லாத்துக்கும் பயம் இருக்க. சரி டக்குன்னு இப்போ பாம்பு திடீர்னு போச்சு அந்த மாதிரி பயம் தான். சிரிக்காதீங்க, இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒன்றும் இல்லை, கேட்டார்கள போயிட்டு அப்படியே பாருங்க. வாங்க 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 வாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம பயப்படுவோமா? எங்களை போய் பயப்படுத்துறாங்க பாருங்க. ஒரே நிமிஷம், ஒரே பயத்துல ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜூஸ் கிடையாதுடா, சூப்பு. ஏதோ குடிக்கிறாரு பாருங்க. வயசுல பெரியவர். இதெல்லாம் குழந்தைங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது. நம்ம வந்து இதுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம அந்த வேலையை பார்க்குறோம். இப்போ உள்ள எப்படி இருந்துச்சு? ஐயா உள்ளக்க வாங்க. நான் பயப்படலை. கேமராமேன் கேளுங்க. நானா போயிட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு நீ கேமராட்ட போயிட்டு அவனை உள்ள அனுப்ப. ஒரே நிமிஷம் அனுப்ப. என்னடா பண்ணா உள்ள போய் பாருங்க தெரியும். பயப்படவே இல்லை. ஐயா போனேன், எல்லாத்தையும் கையை பிடிச்சி. சர்ப்ரைஸ். ஒருத்தர் உள்ள இருப்பாரு, அவர் பார்த்து தலைவர் சரியா போயிட்டா போல. வீடியோ பாருங்க வந்து வாங்க. இரு மக்களை, நான் வீடியோ பார்த்துட்டு வரேன், பார்த்துட்டு சொல்றேன். இதுதான் இதுக்கெல்லாம் வர மாட்டேது. என்னடா தம்பியா வீடியோ பார்த்துட்டேன். மக்களே நீங்களும் அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சும்மா அப்படி வந்தேன். எல்லாம் என்ன பண்ணீங்க? போயிட்டு அந்த இது பொம்மைக்கு துணியை தூக்கி சொன்னோம்ல, ஆம்பளை பையன் பொம்பளை பையன் பார்த்தேன். சரி இந்த எலும்பு இருக்கான்னு பார்த்தேன். எடுத்து வந்து தலைமாட்டில் வச்சு படுப்போம். என்ன ஒரு சின்ன அதெல்லாம் கேட்கல. ஒரு சின்ன பையன் ஏந்து பயந்து ஓடுனே. ஒன்னப்பையில அந்த பையன் வந்தான், எனக்கு சொன்னான். தப்பு வந்தானா ரைட்டா இருக்கு. அப்பையும் சொன்னேன் சரி தம்பி. ஆனா மக்களே, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி பயப்படுவாங்க. இது என்ன மாதிரி அதுக்கு வந்து ஏன் இந்த வெக்கங்கட்ட பொழப்புங்கிற என்ன மாதிரி வந்து பயண்டா, நான் வெளில உட்காந்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு போகலாம். அதை விட்டு நான் வந்து பேயோட எலும்ப என்ன பண்ணுவீங்க? பேயோட எலும்பு எடுத்து நாக்கால நக்குவாரா. நக்குனதை நாங்கள் பார்த்தோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. சிம்பிளி எனக்கு தெரியும் பயன்னு சொல்லிட்டு நீயும் வந்து உட்காந்துருந்தா எனக்கு அந்த 50 ரூபா லாபமாக இருந்திருக்கும். சரி ஓகே மக்களே, இன்னும் நிறையா இருக்குது. நான் சூப்பு குடிச்சிட்டு வரேன், நெக்ஸ்ட் பார்க்கலாம். மக்களே வந்தோடனே பால் விளாட வந்துட்டோம். பையா குட்டி பால் இருக்கா? புரியல. 1 பால் எல்லாத்தையும் அடிச்சீங்கன்னா 50 கானா 50 ரூபா. 100னா 3 பால் கொடுப்பீங்க. 3 பால் காட்டுங்க. வா அவர் வந்து 50 1 பாலா. அப்போ வந்து 100 में 3 பால். அப்போ 3 பால் கேட்டால் 3 பால் கிடையாது, 3 பால் கிடையாது. தீம்பா இருக்குமா? அவர்கிட்ட கேளு. 100 ரூபாய்க்கு நான் 3 பால் கேட்குறேன், அவர் 3 பால் தான் தருவாரா? 1 பால் போதும் எங்களுக்கு, எதுக்கு 3 பால்? 100 ரூபாடா. 100 rupees 3 பால் நடுறா. ஓகேவா? 100 rupees 3 பால். அப்போ 100 ரூபாய்க்கு 3 பால். ஐயோ 100 3 பால் 100 rupees. அப்ப 100 ரூபாய்க்கு 3 பால் தானே? ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல. இது வாழைப்பழ காமெடியோட மோசமா போகுது. நீ பேசுற ஹிந்தி தெரியாது. ஹிந்தி ஒரே பால் எல்லாத்தையும் அடிக்கணுமா? ஒரே பால் எல்லாமே அடிக்கணும். ஒரே பால். நீ பேசு, நான் தப்பா பேசுறேன்னு நினைக்கிறேன். ஒரே பால் ஃபுல்லா அடிச்சா வெங்காயம் 100 ரூபாய்க்கு வந்து 3 பாலா? சரியா? ஆனா ஒரே பால் அவர் என்ன சொல்லலாம், 100 rupees 3 பாலுங்கிறாரு. 100 பால் 100 100 பால் 100 ரூபாய்க்கு 3 பால் தர மாட்டேங்கிறாரு. கேளு. இல்ல அவங்க சொல்றது உங்களுக்கு புரியல. அதாவது 100 ரூபாய்க்கு 3 பால், 100 rupees 3 பால். பட் அப்ப 100 ரூபாய்க்கு 3 பால் இல்லங்கிறாரு. புரியுதா இல்லையா? அவரு த்ரோ பண்றதுக்கு 3 பால் சொல்றாரு, 3 பால் தரல. மண்ணே புரியல. யாரா இவன் சத்தியமா விலகாதவன். நான் என்ன கேட்டேன், அவர் வந்து 100 rupeesக்கு 3 பால். 100னா என்ன? இவன் ஒன்றை தான் கேட்கலாம். 100னா என்ன? நான் பாலே விளையாடல. ஒரு பாவம் நம்ம கிளம்பு வாங்க கிடைக்கும். 100னா என்ன தெளிவு? 100னா 100 ரூபாய். சரி ஓகே 100 ரூபாய். அப்ப 3 பால்னா என்ன? 3 பால். एक तो 3 பால்னா 3. அப்ப நான் 100 ரூபாய்க்கு 3 பால் கேட்கறேன், தர மாட்டேங்கிறேன். 100 rupeesக்கு 3 பால் தான் தருவாராம். வை ஃபாலோவிங் மை
இப்ப நான் என்ன சொல்றது? 100 rupees 15 ball. அப்ப 100 ரூபாய்க்கு 3 பால் தர வைக்கல. 100 ரூபாய்க்கு எத்தனை பால்? 100 rupees. எனக்கு 100 ரூபாய்க்கு 3 பால் தான் வேணும், 3 பால் வேணாம். ஹிந்தி தெரியும்வா? யாரியா நீ? ஹிந்தி தெரியும், எங்களோட மோசமா இருக்க. எனக்கு ஹிந்தி தெரியும்ண்ணே. எனக்கு ஹிந்தி தெரியும். சொல்லு கேளு. சம்சே அவ்வளோதான் கிளம்ப முடிஞ்சு. அவர் முறைக்கிறாரு, அடிச்சு போடுவார். வாங்க நயா இதர் ராவு போய் நீ அங்க போயிட்டு அது இதர் ராவுன்னு அடிச்சு போட போறாங்க. எல்லாம் ஒரு ஆளு தான். நம்ம कितना रुपीस? कितना बाल? 6 बाल 50 रुपीस. 50 ரூபாய்க்கு எத்தனை பால்? 6 ball का டோட்டல் கவுண்ட் இது காட்ட. சோச்சா டிவி தருவீங்களா? டிவி டிவி 36. அந்த டிவி அந்த பெரிய டிவி. அது சிசிடிவிடா. அது சிசிடிவியா? இந்த டிவியா? அது தர மாட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு சரோ, எனக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இந்த 6 பால் இது வந்து நம்ம ஊர் திருவிழாலாம் விளாண்டுருக்கல, இந்த 6 பாலை போட்டா கூட்டி ஒரு நம்பர் தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது விளையாடலான்னு தோணுது. 50 ரூபா தான் சொன்னாரு, அதனால விளையாட. 36 இருக்கு. எது போட்டா டிவி எடுத்துக்கலாமா? ஓகே இந்தா எனக்கு 6 வேணும். 6ல போட்டு எனக்கு பொம்மை மட்டும் எடுத்து. சரி ஃபர்ஸ்ட் யார்? நீ போறியா? நீ 3 பால் போடு. 2 பேர் விளையாடலாம்ல? பேசுறா ஏதாவது? 2 பேர் விளையாடலாமா? 2 பேர் ஆடலாமா? கெட்ட வார்த்தையில திட்டுறான் அவன்ல. 2 பேர் போடுங்க. 36 வந்தா உங்களுக்கு எது வேணா எடுத்துக்கோங்க. சரி அதான் அப்படிதானே? இதற்கா சம்சா துல்கர் சல்மான் படம் நான் பார்த்திருக்கேன். லக்கி பாஸ்கர். டிகே போடுங்க. டிகே ஓகே டிகே. இங்க மத்தியில மாட்டிக்கிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பால். ஆனா வந்து எங்க போனாலும் இந்த இந்திக்காரங்கள்ட்ட மாட்டிக்கலாம் நம்பர் அவஸ்தை. ஓகே இதுல வந்து ஜெயிச்சா நிறைய பிரைஸ் இருக்கு. ஒரு ஓவருக்கு 6 பால் மாதிரி நாங்க 6 பால் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து தம்பி விளையாடுவாப்பல. முதல் ஓவர் ஹெட்லைன்ஸ் இப்படி இருந்து இப்படிதான் போடணுமா? நான் கூட எக்கி போலான்னு 6 பால் அங்கங்க வச்சிடலாம் நினைச்சேன். இந்த டிவி வாங்கிட்டு எங்க அப்பாட்ட போய் காட்டல, அப்பா ஜெயிச்சிட்டாங்க நினைச்சேன். சரி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு நீ கிட்ட வந்து அவன் என்ன போடுறான் நிறைய யோவானுடைய யோவான் சொல்லணுமா யோ சொல்லணுமா? விஜய் யோவோட முதல் பந்து. ஏன்னா ஒண்ணும் தெரியாது. எங்க ஆள் நந்தாவே விஜய் வைக்கும் போது நான் வைக்கிற என்ன தப்பு இருக்கு? சரி ஓகே போடுங்க. முதல் பந்து விஜய் யோவோட முதல் பந்து. வாடா 4 சூப்பரா. 4வது பொருள் எடுங்க. எல்லாத்தையும் மொத்தமா போடு. மொத்தமா அந்த 6 பால்ல எண்ணி புத்துருவாங்க. 4 போடு. சின்ன சின்ன நம்பரா போடணும் போல. இப்பதான் புரிஞ்சு. குட்டி குட்டி நம்பரா போடணும். குட்டி குட்டியா போட்டாதான் இந்த 6, 8 வரும். கரெக்டானா ப்ரோ? போடுறா நீ போடுறா. அவன் சொல்றது எப்படி உனக்கு புரியுற மாதிரி கேசு. நான் ஹிந்தி படிச்சிருக்கேன். 3 முடிஞ்சிருச்சு. 7 2 பாலுக்கு 7 எடுத்துருக்கா. 7 பாருங்க. தோனி 3வது பால் 1ல போட்டு 8 எடுத்துறா. 2 7 9ல என்ன இருக்குன்னு பாரு. நான் 3 பால் தூக்கி வெளில அடிச்சிடுறேன். அந்த யாருக்கு 9ல அது வேணாம். நான் அப்ப நானும் விளையாடுறேன். ஓகே மொத்தம் ஒன் டோட்டல் என்ன? ஓகே 3 பாலுக்கு வந்து யோவான் வந்து 9 எடுத்திருக்காப்ல. இப்போ வந்து பாருங்க நான் என்னோட கேம் 6. முதல் பாலே 6 தான். நம்மளா வந்து ஃபென்டாஸ்டிக் பேட்ஸ்மேன். தலைவரே 6ங்கிறது மொத்தமா 6 வரணும். மொத்தத்துல நம்ம 15 எடுத்துக்கோம். 15 என்ன இருக்கு? வந்து பஞ்சு மிட்டாய் தான் கொடுப்பாங்க. பொம்மை கிட்டே சாப்பிட்டு செக் பண்றா. 15க்கு என்ன இருக்கு? 15 இருங்க குடுக்குற 9 இருங்க 9 இருங்க என்ன எண்ணிக்கிறேனே 10 11 12 13 14 மனசுக்குள்ள நம்பர் வச்சுக்கணும். 15. ஏய் இங்க பாருடா. இங்க என்ன வருதுன்னு பாருடா 15க்கு. இன்னொரு பந்து இருக்கு. 2 பந்து இருக்கு. 15 கடைசி வடிகட்ட தான் விடுவாங்க போலயே. 20க்கு என்ன இருக்குன்னு பாரு. 20ஆ? 15 ஆமா 20. 20 என்ன இருக்குன்னு பாரு. ஜூஸ் புளியுது. ஐயோ போ நம்மளுக்கு அது சுண்ணாம்பு டப்பா தான் வரும். லாஸ்ட் என்னடா ஒரு பெரிய கிஃப்ட் எல்லாம் எதுல தான் தருவீங்க? தெரிஞ்சு எல்லாத்தையும் 6ல போட்டோம்னா அந்த கிட்டாராவது வாங்கிட்டு போயிருக்கலாம். எல்இடி டிவி பேர் சிசிடி எல்இடி டிவி பேர். சரி என்னடா இது? கடைசி பால். ஜாமெண்ட்ரி பாக்ஸ்டா. என்ன கோயம்புத்தூர் மாப்பிள மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமையா? அண்ணன் வீரத்தை பாராட்டி கம்பெனி கொடுக்க வேண்டிய ஒரு சோப்பு டப்பா.
வருதுண்ணே வாசனை, என்னது? குச்சி வாசனை வருதுண்ணே. என்ன குச்சி? இல்லை எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு இப்போ சின்ன பிள்ளையில வருது. இதை போய் நான் எங்கள் சரி, அப்பா okay, bye. பாய். ஓகே, காசு கொடுக்கணும். வா போலாம். ஆ? பேமெண்ட் நமக்கு இது வேணாம், கொடுத்துரு. நான் 10 ரூபா கொடுத்து நல்லா வாங்கி தரேன். நல்லதா வாங்கி தரேன்டா. ஸ்டீல் பாக்ஸ் வாங்கி தரேன்டா. ஸ்டீல் பாக்ஸ் வாங்க. நான் ஸ்டீல் பாக்ஸ் வச்சுட்டு போய் எங்கள் அம்மா அடிப்பாங்க, உடஞ்சிடும், ஜூஸ் வாங்கி தருவாங்க. ஐயோ யோவா வேற ஏதாவது தர மாட்டீங்களா 20 ரூபாய்க்கு? இருந்தா பூமிக்கு இல்லைன்னா சாமிக்கு. டேய் முடிச்சுட்டு வாடா. என்ன எல்லாம் போயிட்டீங்க? நான் கிளம்புறேன். போவோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க, முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அந்த பையன் என்ன நினச்சிருப்பானா, அது மேலே அந்த நாய் வாயில பேசுவீங்க, அந்த மாதிரிலாம் பேசுவான். அவனுக்கு ஒரு வேலை இல்லை. இப்போ அதுக்கு இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? ஒரு இடத்துல வந்தா ஒரு லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அவங்க வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் தான் அந்த காமெடி வாழைப்பழ காமெடியோட இந்த காமெடி பாரு இன்ஸ்டால செம்ம ட்ரெண்டிங் ஆகும் பாரு. தீன் பாலுமே 100 rupees தீன் பால். ஆனா 3 பால் 100 ரூபாய்க்கு தர மாட்டான். அவனுக்கு தமிழ் தெரியல, நம்மளுக்கு ஹிந்தி தெரியல. ஒன்றும் இல்லை, நாங்கள் அங்கே வந்து இப்போ வேலைக்கு வரோம், இல்லை நீங்கள் இங்கேருந்து வேலைக்கு வராது அது வந்து தப்பு கிடையாது, வர்றது தப்பு கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் பிழைக்க வரோம். தயவு செய்து வந்து லாங்குவேஜை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுறோம். ஹிந்தி தான் கற்றுக்கணும், தமிழ் கற்றுக்க முடியாது. இல்லை அவங்கள கற்றுக்கிட்டு வந்தால் நல்லா இருக்கும். கற்றுக்க மாட்டாங்க, நம்ம தான் அவங்களுக்காண்டி கற்றுக்கணும் போல. சரி ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஹவுஸ். இங்கே மிரர் ஹவுஸ் அப்படி தலை சிவரத்தன் அது ஏதோ ரொம்ப ஸ்வீப் போட்டு வந்தேன். இங்கே வாங்க. ஸ்டைலாக நான் போட்டு கேமராமேன் அப்படியே கேமராமேன் ஃபர்ஸ்ட் தம்பியை பாருங்க. நல்லா இருக்குல்ல? இது நல்லா தான் இருக்கு. இந்த பக்கம் அஜித் குமார், இங்கே விஜய் மரில் இருக்கு. இங்க பக்கம் இங்கிட்டு பக்கம் இங்கிட்டு பக்கம் கிருஷ்ணா மரில் இருக்கு. 2 பேரோட ஃபேன்ஸும் பார்ப்பாங்க. அடி வாங்கினா எனக்கு சம்பந்தம் கிடையாது. சூப்பராக சும்மா கண்டென்ட்டுக்காண்டி. இங்கிட்டு வா. நல்லா இருக்காண்டா. ஏய் கண்ணாடி வளைச்சு காட்டுடா. நீ ஏன்டா வளையிற? என்னது மண்டே பாருனே மேல, கண்ணாடி வளைச்சு மேல பாருனே, மண்டே பாருனே. ஐயா அடுத்த நான் வரல. மண்டே பாருனே, வேற லெவல்ரா. இந்த வில்லு படத்துல வடிவேலுக்கு மண்டைக்கு வளர்ந்துருக்கு பாருங்க. என்ன வர மாட்டேங்குதுன்னு. சரிவா அடுத்தது. இங்க வர மாட்டேங்குது. ஏய் நீ பெண்ட். ஏய் கண்ணாடி முடி தெரியுதானே? கண்ணாடி பெண்ட் போடுதுடா. மண்டே பாருங்க, மேல மண்டே பாருங்க. சரிவா அடுத்து ஒண்ணு காமிக்கிறவா. ஏய் அடுத்து ஒண்ணு கூட்டு வர பாரு. இங்க பாரு. என்ன இது? ஆடு பாம்பே, அடாத பாம்பே, நிக்கிற பாம்பே. பாருங்க ஒரு ஸ்டெப் ஒண்ணு போடும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே. அது கிடையாது. இஞ்சி ஈடு பலகி மஞ்ச. ஏய் நம்மவே ஒரு ஹைட் இருக்கா சரவல கண்ணாடி அவர் பேண்டை இது வரையும் இருக்கும். அடுத்ததுக்கு போவோம். எல்லாமே இடுப்பு கீழே தான் வச்சிருக்காங்க. ஏய் இது நல்லா இருக்குடா. இது இவர் பேண்ட். யாரு சொல்லுவாங்க? பாக்கியராஜ் பேண்ட் சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப ஸ்டைல் பேண்ட். அந்த பேண்ட் ஒரு பாட்டு ஒண்ணு போட. இந்த பாட்டு கமலஹாசன் போட்டு இருப்பார்ல. கோட்டை அம்பாலே இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த பேண்ட் காட்டுக்கும். இங்க போறா அப்படி இங்க போறா. ஹாப்பி நியூ இயர் அந்த பாட்டு. அந்த இதுடா இதெல்லாம் வந்து வேற லெவல். இந்த கண்ணாடி திருப்பி காட்ட. இங்க பாரு. இது இந்த அந்த கட்டை மேலாம் நடப்பாங்கல்ல. ஆனா இப்படி நடப்பாங்க பாரு. அந்த இது கைவீசமா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நல்லா இருக்குடா. அங்க பாரு. ஏய் 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 போறக்கா. நான் அடுத்த பழம் போறேன். இது இந்த இதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை காட்டுங்க, இதை காட்டுங்க. வாங்க உள்ள மணி அந்த என்ன அபூர்வ சகோதரர்கள் இருப்பாங்க. அபூர்வ சகோதரர்கள். மனசு வலிக்கும் தாங்காது வந்தெடுத்து வச்சு பூ வச்சகிளி பக்கத்துல கத்துக்கொள்ள மெய்துன்னு சொன்னாங்க. மெய்துன்னு சொன்னதில்ல நான் என்ன கண்ணாத்தா அப்படியே இருக்கும்ல. நல்லா சத்தி இதுல சரவ கூட்டு நிக்க வைங்களா. ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். ஓகே. ஏய் ஆனா நம்மள எப்படி எப்படி எல்லாம் பார்த்தாங்களோ இப்போ வந்து டிஃப்ரெண்டா பார்க்க போறாங்கன்னு தெரிஞ்சு. ஓகே மக்களே உள்ள வந்து மிரர்ல வந்து அதான் தயவு செய்து இந்த சொல்லுவாங்களே ஒருத்தங்க கருப்பா இருக்கான், ஒருத்தன் குட்டியா இருக்கான், ஒருத்தர் இது பண்ண உருவ கேலி பண்றவங்க, ஒரு நிமிஷம். இந்த உருவ கேலி பண்றவங்க, இந்த அழகை பத்தி பேசுறவங்க தயவு செய்து இந்த இது உள்ள போயிட்டு வாங்க. அவங்க அழகு அவங்களே மறந்துடுவாங்க. அழகுங்கிறதே பத்தி ஏன்னா அழகு இதெல்லாம் வந்து மனுஷனா போறதும் இருக்க போறது ஒரு லைஃப் இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து அந்த அழகுன்னு ஒருத்தவங்களோட படைப்பை வச்சு மட்டும் எப்பவுமே யாரும் வந்து
கண்டிப்பா நீயா இருந்தாலும் கிண்டல் பண்ணக்கூடாது. பூமர் அங்கிள் வந்துருங்க, கட் பண்ணிருங்க, தூக்கிடுங்க, எடிட்டர் வாங்க போவோம். எப்பவுமே எந்த ஒரு பொருள் காட்சியா இருக்கட்டும், எங்க சுத்தி பார்க்க போனாலும் சரி, கோவில் திருவிழா வந்தாலும் சரி, ஃபைனலா வந்து அந்த டெல்லி அப்பளத்தோட தான் நம்ம கண்டிப்பா இங்க வர்றது. என்னை மாதிரி ஒரு பசங்க எல்லாம் எதுக்கு வராங்க? எதுக்கு வரீங்க? என்ன மயிருக்கு வரீங்க? என்ன மயிருக்கு வரீங்க? இதுதான் வருதா? அப்பளம், பானிபூரி, பேலுப்பூரி எல்லா பூரியும் கிடைக்கும், வாங்க. அது ஓகே. ஃபைனலா வந்து அந்த டெல்லி அப்பளம் சாப்பிட்டாதான் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பொருள் காட்சி வந்தாருக்குன்னு அர்த்தமே அதான். வாங்க போய் பார்ப்போம், வாங்க. பேசல நேரில் பசிக்குது, காசு இருந்தா போய் வாங்கி சாப்பிடு. ஓகே. எங்க வந்து எங்க ஒரு இடத்துக்கு வந்தாலும் சுத்தி பார்க்க போனாலும் சரி, பொருள் காட்சி வந்தாலும் சரி, கோவில் திருவிழா வந்தாலும் சரி, அந்த டெல்லி அப்பளமும் ஊட்டி மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா தான் வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகும். அதனால வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் ஒன்று வேலைக்கு சேர்த்து விட போறேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இது வாங்குறேன். 80 ரூபாய்க்கு எல்லாத்தையும் உள்ள என்ன பொசுக்குன்னு என்ன வேணும்னு கேட்டீங்க, பட்டுன்னு பில்லை வாங்கி வச்சு ஒரு அப்பளம் ஒன்று கொடுத்தாரு. காலிஃப்ளவர் போடுறாங்க, டேஸ்ட் பார்க்கலாம். அப்புறம் வந்து டேஸ்ட் பார்க்கலாமான்னு எடுத்து சாப்பிடுவான். அவனே சாப்பிடலான்ட்டாங்க. பெரிய பீஸ் இது சாப்பிடுவோம். காலிஃப்ளவர் ஆனால் இது 80 ரூபாய்க்கு சாப்பிட்றோம். நல்லா அருமையாக இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இவனை நிக்க விடாதீங்க, சட்டியை காலி பண்ணி விட்டுருவான். சாம்பிள் அப்படி விட்டுருக்கோம். இது மிளகா பஜ்ஜி அப்படியே சாம்பிள் ஒன்று வாங்கிடுவான். ஒரு மிளகா பஜ்ஜி சாம்பிள் தெரியுங்களா? ஆனால் அந்த பில்லை கொடுத்துருங்க, நான் அந்த தக்காட்டையை கொடுத்துறேன். 80 ரூபாய்க்கு திருப்பி இது ஒரு சாம்பிள் வேணும். இல்லை, இது சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் வேற அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்கண்ணே. சாம்பிளா கீழே வட்டு கீழே உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் இவன் பத்தி இல்லை, இவன் பேசி வாங்கிடுறான்டா. அவ்வளோதான். யாரு அண்ணன் கடை பேரை கேட்டு சொல்லி விட்டுவா, இல்லைன்னா வந்து அப்புறம் திட்டுவாரு. அவ்வளோதான். இந்த வரும்போது கண்டிப்பாக அந்த கடைக்கு வாங்க. அண்ணன் தாராளமான சொன்னேன். நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா இன்னொன்று கேட்டால் கூட தருவார். யாரையும் பஸ்ஸில் வாட விட மாட்டார். அண்ணனை காமிச்சிருங்க. அவ்வளோதான். சரி வாங்க போய் நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நான் கூட ஒரு பேச்சு தான் கேட்டேன், எல்லாம் சாம்பிள் கொடுத்தாரு, அண்ணன் தருவார் அப்படின்னு. உண்மையிலே தராரு. அண்ணன் கடையில் வந்து எல்லாரும் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா நான் எங்களுக்கே உங்களை கவனிக்கிறாரு, உங்களெல்லாம் வந்து நல்லாவே கவனிப்பாரு. எல்லாமே இருக்குது. நட்சத்திரத்துலேருந்து பானிபூரிலேருந்து அப்பளம் எல்லாமே இருக்குது. இங்கே வரலாம். பூரி, பேல்பூரி இருக்குது, சமோசா இருக்குது, கட்லெட் இருக்குது, உருளைக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதோட டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருந்தாலும் நமக்கு என்ன வேணால் கிடைக்கும். ஆனால் வாய்க்கு வந்தது சொல்கிறேன், ஒரு அப்பளம் அந்த இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து எங்கே ஒரு சுற்றி பார்க்க போனாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் வந்து இந்த மாதிரி ஒரு டெல்லி ஊட்டி அப்பளம் சாப்பிட்டா தான் இங்கே நம்ம சுற்றி பார்க்க வந்த ஒரு ஃபீலே நமக்கு கிடைக்கும். அதனால வந்து நம்ம இதை வாங்கிட்டோம். ஆனால் இது ஒரு ஜாலி தான் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸோட போனால் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு பசங்களாம் வந்தால் போதும். பசங்களாம் வந்தோமா, சாப்பிட்டோமா, நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தோமா, கண்ணியை பார்த்தோமா, கடல் கண்ணியை பார்த்தோமா, நம்மளோட கனவு கண்ணியை தேடணுமா, கிளம்புறமான்னு இருக்கணும். உண்மைக்கு 100 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க. கண்டிப்பாக உள்ள வந்து இவ்வளோ சுற்றி பார்க்க இவ்வளோ இடம், பர்ச்சேசிங் பண்ணலாம். அது டனலுக்கு நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக காசு. டனல்லேருந்து கண்ணிலேருந்து எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க. இந்த இடம் எங்கே லொக்கேஷனாக இருக்குது? கரெக்டாக வந்து பச்சையப்பன் கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஸ்கூல் பேர் தானே? சென்ட் ஜார்ஜ் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல், நல்ல ஸ்கூல் எல்லாமே. பச்சைபாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்க சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இங்கே தான் வந்து இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு விஷயம். நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் எதுக்காக வரீங்களோ இல்லையோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியே எங்களுக்கு கேமரா திருப்பினாலும் கிடைக்கும். கடல் கண்ணிக்காக கண்டிப்பாக வரலாம். கடல் கண்ணியை பார்க்க வந்துட்டு கனவு கண்ணியை தேடி சுற்றுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் நானும் என் கனவு எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க. ஆள் வர பார்ப்பாத. இது வெறும் நகைச்சுவை காண்டி. ஓகே, உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்காக சூப்பராக வந்து கடல் கண்ணி மற்றும் புகை மீன்கள் கண்காட்சியை வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து சுற்றி காமிச்சிருக்கோம். மீண்டும் இன்னொரு சூப்பரான இடத்துல வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இது உங்கள் சோமஜான் பிஜேயோ.